சென்னை மழையில் அலையும் சாலை, மின்மினிக்கும் விளக்குகள், மண்மேகம் கலந்த தென்றல். இந்த அழகான நேரத்தில்தான் கார்த்திக் அவன் வாழ்க்கையை மாற்றிய அந்த கண்மணியை முதலாக கண்டான். அவள் பெயர் தேஜா. அழகிய வெண்மணியாக மின்னியவள். நீண்ட கூந்தல், அழகான விழிகள், அவளது சிரிப்பில் ஏதோ ஒரு மயக்கம். இளநீர் நிற குர்தா அணிந்தவள் ஒரு புத்தகத்தை அணைத்தபடியே சாலை ஓரம் நின்றாள். கார்த்திக் ஒரு புகைப்படக் கலைஞர். அவன் லென்ஸின் வழியே உலகத்தை காண்பவன். ஆனால் இன்று அவனது கண்கள் மட்டுமே பார்த்தன அவள் பேரழகை. காதல் ஒரு கணத்தில் பூக்கும், அது உண்மைதான். விதி அவர்களை மீண்டும் சந்திக்க வைத்தது. ஒரு நூலகத்தில் காதல் கதைகளை விரும்பி படிக்கும் தேஜா புகைப்பட கண்காட்சிக்கு வந்த கார்த்திக். எப்பொழுது உங்கள் புகைப்படங்களை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கும்? அவள் கேட்டாள். உங்கள் கண்களில் எப்படி அழகான கதைகள் உண்டோ அதே போல என் புகைப்படங்களிலும் கதைகள் இருக்கின்றன, கார்த்திக் பதிலளித்தான். அந்த நொடியே ஒரு அழகான பிணைப்பு தொடங்கியது. நாள்கள் செல்ல அவர்கள் உரையாடல்கள் இருவரையும் இன்னும் நெருக்கமாக்கியது. தேஜா கார்த்திக்கின் அன்பை உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கு பயம். தந்தை எப்போதும் சொன்னார், பார்ப்பதற்கு அழகானதெல்லாம் நம் வாழ்விற்கு ஒத்ததல்ல. அவளின் உள்ளத்தில் குழப்பம். காதலின் அழகு புரிந்தது. ஆனால் அது அவள் வாழ்க்கையை மாற்றுமா என்ற எண்ணம் வருந்தியது. ஒரு நாள் கார்த்திக் தனது காதலை வெளிப்படுத்தினான். தேஜா, நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் காதலிக்க தயாராக இருக்கிறேன். நீயோ? அவள் பதில் சொல்லவில்லை. அன்றிரவு வானம் கருமேகத்தால் சூழப்பட்டது. மறுநாள் அவளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. கார்த்திக், நான் உன்னை காதலிக்க விரும்புகிறேன். ஆனால் என் குடும்பம், அவர்களின் எதிர்ப்பு என்ன செய்யும்? நான் என்ன செய்வேன்? கார்த்திக் கோபத்துடன் இருந்தாலும் அவன் தோற்க விரும்பவில்லை. அவன் தேஜாவின் தந்தையிடம் நேரடியாக போனான். நான் உங்களுடைய மகளை உண்மையாக நேசிக்கிறேன். அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் அதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அவளது தந்தை சில வாரங்களுக்குப் பிறகு புரிந்து கொண்டார். உண்மையான காதலின் அழகு அவருக்கு புரிந்தது. அடுத்த மாதம் ஒரு அழகான செவ்வாய்க்கிழமையன்று கார்த்திக், தேஜா அவர்களது திருமணத்தை கொண்டாடினர். மழை பொழிந்தது. ஆனால் இன்று அது ஒரு விதியின் ஆசீர்வாதம் போல் இருந்தது. காதல் என்பது தாங்கும், துடிக்கும். ஆனால் உண்மையான காதல் என்றென்றும் வெல்லும். கார்த்திக் மற்றும் தேஜாவின் திருமணம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது. உறவினர்கள், நண்பர்கள், கல்யாண மண்டபம், எதிலும் மகிழ்ச்சி பொங்கியது. தேஜாவின் தந்தை முதலில் எதிர்த்தாலும் இப்போது மகளின் மகிழ்ச்சியை பார்த்து மனதார மகிழ்ந்தார். திருமணத்திற்கு பிறகு கார்த்திக் மற்றும் தேஜா ஒரு அழகான புது வாழ்க்கையை தொடங்கினார்கள். இருவரும் தங்களின் கனவு வீட்டில் குடியேறினர். காதல் இன்னும் புதிதாக, உற்சாகமாகவே இருந்தது. நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு நீ நினைச்சிருந்த அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன், கார்த்திக் உற்சாகமாக சொன்னான். நீ எப்படியெல்லாம் எனக்காக கேர் பண்ற தெரியுமா? இதையெல்லாம் என்னால் நம்ப முடியல, தேஜா அவனை அணைத்து கொண்டு சொன்னாள். அந்த புது வீட்டில் காதலின் வாசம் பரவியது. காதல் பொழுது பொழுதாக வளர்ந்தாலும் வாழ்க்கை வெறும் கனவுகள் மட்டுமல்ல. கார்த்திக்கின் புகைப்பட கண்காட்சி பிரபலமடையத் தொடங்கியது. தேஜா ஒரு புக் ஸ்டோரில் வேலைக்குச் சென்றாள். வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் கார்த்திக் லேட்டாக வீடு வந்தான். என்னாச்சு? காலையில் போன போதே இப்படி இரவு வரைக்கும் வேலை? தேஜா பதற்றமாக கேட்டாள். நம்மால இப்படி நிம்மதியா இருக்க முடியாது தேஜா. நான் இன்னும் பெரிய புகைப்பட கலைஞராக ஆகணும். அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், கார்த்திக் சொன்னான். ஆனா நம் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கணும். அதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டியதுதானே? தேஜா அமைதியாக இருந்தாள். அவளுக்குள் ஏதோ ஒரு குழப்பம். கார்த்திக் அவனது கனவுகளுக்காக முழு நேரமும் வேலை பார்த்தான். அவனது புகைப்படங்கள் வெளிநாட்டு விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் இதற்கெல்லாம் விலை இருந்தது. தேஜா தனிமையாக உணரத் தொடங்கினாள். நீ என்கிட்ட இருக்கிற நேரம் குறைஞ்சிட்டே போகுது, அவள் சொன்னாள். இது நம்ம எதிர்காலத்துக்காக தான் தேஜா, நம்ம காதலுக்காகத்தான், கார்த்திக் தன்னுடைய கனவை முன்வைத்தான். ஆனா நம்ம காதலுக்கு நேரம் ஒதுக்கலேனா இது நம்ம காதலா? இருவருக்கும் இடையில் வித்தியாசங்கள் வந்து கொண்டே போனது. தேஜா கண்களில் கண்ணீரோடு பார்த்தாள். நீ என்னை நேசிக்கிறியா இல்ல உன்னோட கனவுகளை மட்டும் நேசிக்கிறியா? கார்த்திக் குழப்பத்தில் இருந்தான். அவர்களின் வாழ்க்கை ஒரு முக்கிய திருப்பத்தை அடையத் தொடங்கியது. தேஜா வேலையிலேயே நேரம் செலுத்த ஆரம்பித்தாள்.
இருவரும் ஒருவருக்கொருவர் இல்லாமல் வாழப் பழகத் தொடங்கினர். வாரங்கள் சென்று கொண்டிருந்தாலும் தேஜா மற்றும் கார்த்திக் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்ததற்கே நாள்களாகிவிட்டது. அவர்களுக்குள் அன்பு இருந்தாலும் பிரிவு ஒரு நிஜமாகிவிட்டது. ஒரு நாளில் தேஜா அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்து பார்த்தால் கார்த்திக் இன்னும் வீடு வரவில்லை. அவன் எப்பொழுதும் வேலைக்காக தீவிரமாக இருந்தாலும் இன்று அவனது மொபைலும் அணைக்கப்பட்டிருந்தது. எங்க இருக்கீங்க கார்த்திக்? அவள் மனதிற்குள் கலக்கம். அவள் அருகில் இருந்த கார்த்திக்கின் புகைப்பட ஆல்பங்களை பார்த்தாள். அவனது முதல் புகைப்பட கண்காட்சி, அவளுக்காக எடுத்த படங்கள் எல்லாவற்றையும் பார்த்தபோது அவன் அவளுக்காக கடைசி முறை எடுத்த படம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அது ஒரு அழகான மழைக்காலம். அவன் அவளை பார்த்து, உன்னை நேசிக்காத நாளே இல்ல, நீ இதை மறந்துவிடக்கூடாது என்று சொன்னான். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நம்முடைய காதலுக்கு முன்னுரிமை கொடுக்காதே என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அது தூரமாகிவிடக்கூடாது என்று அவள் மனதில் நினைத்தாள். அன்றிரவு தேஜா கார்த்திக்கிடம் பேச முடிவு செய்தாள். அவன் ஸ்டூடியோவில் இருப்பான் என நினைத்தாள். அவள் அங்கு சென்றாள். அந்த இடம் மஞ்சள் ஒளியில் அமைதியாக இருந்தது. ஆனால் கார்த்திக் அங்கு இல்லை. அவள் சுற்றி பார்த்தாள். ஒரு மேசையின் மேல் ஒரு அழகான புகைப்படம். அது அவளது புகைப்படம். அதற்கு பக்கத்தில் ஒரு கடிதம். தேஜா, நான் உன்னை இழந்து விட்டேனா? நம்ம காதல் வெறும் நினைவாகிவிடுமா? நான் என் கனவுகளை பின்தொடர நினைக்கிறேன், ஆனால் உன்னை இழந்து விடுவேன் என நினைக்கும்போது எனக்கே பயமாக இருக்கிறது. நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா? அவள் கண்களில் நீர் பெருகியது. அவள் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீ என்ன மன்னிக்கலாமா? அவள் திரும்பி பார்த்தாள். கார்த்திக் அவளை பார்த்தான். அவன் கண்களில் அர்த்தம் உள்ள பார்வை. நீ என்னை இப்படி தூரமாக்கலாம்னு நினைக்கல, ஆனா உன் கனவுகளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நான் இருந்தால்? தேஜா, நீ என் கனவு. உன் கூடவே நான் வெல்ல நினைத்தேன், ஆனா அதில் உன்னை தொலைத்து விட்டேன். நம்ம காதலுக்கு நேரம் கொடுத்தால் மட்டும்தான் அது வளர முடியும் அல்லவா? தேஜா மெதுவாக சொன்னாள். கார்த்திக் அவளை நெருக்கமாக அணைத்தான். நீ இல்லாத வாழ்க்கை நான் சாதிக்கும் போது கூட வெற்றியாக இருக்காது. அவர்கள் கண்களில் உண்மை காதல் பளபளத்தது. அன்றிரவு அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். வாழ்க்கையின் மகத்துவம், அன்பின் முக்கியத்துவம், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதன் அர்த்தம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டனர். கார்த்திக் தனது கனவுகளை தொடர்ந்தாலும் அதே சமயம் தேஜாவுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்தான். தேஜா அவனுடைய பயணத்தில் அவனை உற்சாகப்படுத்தி ஆதரிக்க ஆரம்பித்தாள். காதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அதில் புரிதலும் பொறுமையும் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். காதலோடு, கனவுகளோடு, உறுதியான உறவோடு. உண்மையான காதல் பிரிந்தாலும் திரும்பி சேரும், ஏனென்றால் அது ஒருவருக்கொருவர் பிறந்தது.